ஹே காய்ஸ் வெல்கம் டு ட்ராமா வித் ஷெரி. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான சைனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க மூவிக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்லயே ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு காருக்குள்ள தான் இருக்காங்க. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்றத வந்து காட்டல. எடுத்த உடனே வந்து இவங்க 2 பேரும் கார்ல இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ட்ரக் கொடுத்திருப்பாங்க போல. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து நார்மலாவே இல்ல. அப்போ ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, "உனக்கு வந்து எல்லாரும் வந்து ஏதோ மருந்து குடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்ல, "ப்ளீஸ் என்னால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ப்ளீஸ், ப்ளீஸ்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் காருக்குள்ளேயே வந்து மேட்ச் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் ஓடிடுது. நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து இப்ப தனித்தனியா தான் இருக்காங்க. இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரோட்டு ஓரத்துல நூடுல்ஸ் ஷாப் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஷாப்ப வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ, அந்த குழந்தை தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க லைஃப் வந்து நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் அப்பா யாரு? நம்ம அப்பாவ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி தான் 2 பேரும் இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வர கஸ்டமருக்குலாம் வந்து நூடுல்ஸ் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயினோட குழந்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அம்மா வந்து தனியா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, அவ சாப்பிடுறத விட்டுட்டு அவ கவர்ல போட்டு குடுத்துக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கவங்க எல்லாரும், "இந்த சின்ன வயசுலயே இவ்ளோ பொறுப்பா இருக்கியே" அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போறாங்க. சோ நம்ம ஹீரோயின் வந்து சேல் பண்ணிக்கிட்டே இருக்க, குழந்தையும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஆள் வந்து, "ஏய் ஸ்வீட் ஹார்ட், எனக்கு வந்து நூடுல்ஸ் வேணும். அதுவும் உன் கையாலேயே வேணும்" அப்படின்னு சொல்லி காச நீட்ட, அவன் பேசுறதே வந்து ரொம்ப ராங் மாரி தான் தெரியுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறான், அவன போட்டு அடிச்சிடுறான். அவன் வந்து நம்ம ஹீரோயின கெட்ட வார்த்தையில திட்டி, "உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு" சொல்லி மிரட்டுறான். உடனே குழந்தை சொல்றா, "எங்க அம்மாவ வந்து இது மாரி மிரட்டாதீங்க. எங்க அம்மா ரொம்ப பாவம்ன்னு" சொல்லிட்டு, அந்த ஷாப்லயே நெறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க எல்லார்கிட்டயுமே வந்து நம்ம குழந்தை வந்து ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அவங்க எல்லாரும், "ஏய் என்ன ஆள் இல்லாத இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? வந்தனா அவ்வளவுதான்" அப்படின்ற மாரி அவங்க மிரட்ட, "என்னடா இது இவங்க போலீஸ் தான் சொல்றாங்கன்னு" சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து ஓடி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா அந்த குழந்தை அங்க இருக்க எல்லார்கிட்டயும் வந்து, "எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் வந்து அவளோட பொண்ணுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. "அம்மாவ வந்து நீ ரொம்ப காப்பாத்துனல, தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்ல, அந்த பேபி சொல்றா, "கவலைப்படாதம்மா, நம்மளுக்கு வந்து பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அப்பாவ வந்து கண்டுபிடிச்சிடுவோம். அப்பாவ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்மள யாரும் வந்து கொடுமைப்படுத்தவே மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடி போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நினைக்கிறா, "சாரிம்மா, என்னால வந்து உன் அப்பாவ வந்து கண்டே பிடிக்க முடியல. அவர் யாருன்னு கூட எனக்கு சரியா ஞாபகமே இல்ல." அப்படின்ற மாரி அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அன்னைக்கு கார்ல அந்த மாரி விஷயம் நடந்ததுல்ல. அத பத்தியும் அவ வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து டெலிவரிக்காக ஒரு வேலை வந்திருக்கும் போல. ஸோ அதனால கடைய வந்து க்ளோஸ் பண்றேன்னு அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு, எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்றப்போ, நம்ம ஹீரோயின் யார்கிட்டனா வந்து வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாங்களா? இல்ல இவங்க வந்து நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸா அப்படின்றது தெரியவே இல்ல. அவங்க வந்துடுறாங்க. "ஏய் என்ன அதுக்குள்ள வந்து நீ கடைய க்ளோஸ் பண்றியா? நீ ஏதோ ஒரு மூலையில வந்து ஒளிஞ்சுக்கிட்டன்னா, எனக்கு வந்து தெரியாதுன்னு நெனச்சுக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின வந்து மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோயின மிரட்டுனா அந்த குழந்தை சும்மா இருக்குமா? அவளும் வந்து சண்டைக்கு வரா. "முளைச்சு 3 இல விடல. நீ வந்து என்னைய எதிர்த்து பேசுறியா? உன்ன என்ன பண்றேன் பாரு. உன் கன்னத்திலேயே அரைஞ்சிடுவேன் பாருன்னு" அவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. "உன்னால தான் வந்து எனக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அந்த 200 ஸ்கொயர் ஃபீட்டோட டீலே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் வெட்கமா இல்லையா? வெளிய ரகசியமா எவன் கூடயோ வந்து பழகிட்டு, இப்ப வந்து குழந்தைய பெத்துக்கிட்டு இப்படி மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க. இத பாரு, ஒழுங்கா நீ வேலை செஞ்சு நீ சம்பாதிச்ச பணத்த எல்லாத்தையும் வந்து திருப்பி குடுக்குற. உன்னால வந்து நான் நெறைய இழந்துட்டேன். அது எல்லாமே வந்து நீ செட்டில் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, "இத பாருங்க, லாஸ்ட் 7 இயர்ஸா வந்து நான் சம்பாதிச்ச பணம் எல்லாமே வந்து உங்ககிட்ட தானே குடுத்தேன். எல்லாத்தையுமே வந்து நீங்க தானே எடுத்துக்கிட்டீங்க. இப்ப என்ன எதுக்கு மறுபடியும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, "நான் அப்படி தாண்டி பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு காசு எங்க இருக்குன்னு தேடுறாங்க. அந்த டேபிள் மேலேயே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து காசு வச்சிருப்பாங்க போல. அந்த ஃபுல் காசையும் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து கையில சில காசு வச்சிருப்பா போல. அந்த குழந்தைகிட்ட இருக்கிற அந்த குட்டி கொஞ்சோண்டு காச கூட வந்து புடிங்க பாக்குறாங்க. அவ சொல்றா, "என்கிட்ட இருந்து எடுக்காதீங்க. நான் வந்து எங்க அப்பாவ தேடணுன்றதுக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அவங்க வந்து புடுங்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தை அவங்க கைய புடிச்சு கடிச்சு விட்டுது. கடிச்சாலும் பரவால்ல, எனக்கு அந்த காசு தான் வேணும்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்த மொத்த காசையும் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, "இத பாருங்க, நான் இவளோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக வந்து நானு சேர்த்து வச்சிருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு" சொல்ல, அப்பா இல்லாதவனுக்கு எதுக்கு ஸ்கூலு? எதுக்கு ஸ்கூல்லாம் படிக்கணும்? அப்படின்ற மாரி அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ற மாரி பேசிட்டு போறாங்க. "இத பாரு, அடுத்த மாசம் நான் வருவேன். நான் வரும்போது இப்போ குடுத்தல்ல, இத விட டபுளா இருக்கணும். அப்படி நீ குடுக்கலன்னா நீ உண்மையே வித்துக்கோ. சரியா?" அப்படின்ற மாரி ஒரு மாரி பேசிட்டு போயிடுற. அதே இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து கார்ல போயிட்டுருப்பாங்க போல. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துட்டுருக்காரு. பார்த்த உடனே அவர் கார விட்டு இறங்கி வர, அவருக்கு முன்னாடியே வந்து ஒரு 7, 8 பாடி கார்ட்ஸ் நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கெத்தா இறங்கி வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தை வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா, அம்மா டிராயிங் பண்ணுவாங்கல்ல, அதுல வரைஞ்சவர் மாரியே இருக்காரே, ஒருவேளை இவரு தான் என்னோட டாடியா இருப்பாரா? அப்படின்ற மாரி அந்த குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் வந்து இவர எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து நம்ம குழந்தைகிட்ட வந்துட்டு,
"இத பாரு, நான் வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். உன்ன வந்து நான் ஸ்கூல்ல சேர்க்கிறேன். உன்ன நல்லா பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி, உடனே வந்து நம்ம ஹீரோயின் சொல்றா, "வேணாம் சார். நீங்க வந்து என்ன காப்பாத்துனதுக்கு வந்து ரொம்ப தேங்க் யூ. இது வந்து எங்களோட ஃபேமிலி மேட்டர். நானே வந்து பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து கூட்டிட்டு போறா. அப்ப அந்த குழந்தை ஓடி வந்து, "எனக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் நம்புவேன்." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் வந்து பிங்கி ப்ராமிஸ் பண்ணிடுறான். அந்த குழந்தை சொல்றா, "இத பாருங்க. இதுக்கப்புறம் வந்து 100 வருஷம் ஆனாலும் வந்து இத வந்து மாத்திக்க முடியாது. பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டான்னு" சொல்ல, நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோவோட அப்பாவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. அவரு வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, "ஏய் இத பாரு. நீ ஃபர்ஸ்ட்டு என்னன்னா வந்து குழந்தையோட அம்மாவ வந்து பிரிஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்த. எனக்கு வந்து என் பேத்திய பார்த்தே வந்து 7 வருஷம் ஆகுது. நான் வந்து இன்னும் பார்க்கவே இல்ல. நான் அவளுக்காக வந்து எல்லா கலர்லயும் வந்து நெறைய ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? இப்ப வரைக்கும் நான் என் பேத்திய வந்து பார்க்கவே இல்ல. நீ வந்து பிளைண்ட் டேட்ட வந்து வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்றதுக்காக என்ன இப்படி ஏமாத்திக்கிட்டு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ வந்து என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன நீ ரொம்ப பைத்தியமாக்குற" அப்படின்னு சொல்ல, உடனே வந்து ஹீரோ சொல்றாரு, "அப்பா நான் தான் வந்து தப்பா புரிஞ்சுட்டேன். நான் வந்து என்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கூட வந்து சேர்ந்துட்டேன். அவளும் உங்க பேத்தியும் வந்து இப்ப என் கார்ல தான் இருக்காங்க. நான் வந்து சீக்கிரமா நம்மளோட பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். உங்கள வந்து பார்க்க வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோவோட அப்பாவும் ஃபோன கட் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ கூட வந்து குழந்தையும், ஹீரோயினும் தான் இருக்காங்க. ஹீரோ வந்து அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. "உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்க, அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, "லூ பேபே" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஹீரோ சொல்றாரு, "இதுக்கப்புறம் வந்து உன்னோட பேர் வந்து வென் பேபே. ஓகேவா? நீ வந்து என்னோட பொண்ணு. நீ என்னோட செல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு. இதுக்கப்புறம் வந்து என்ன நீ அப்பான்னு தான் கூப்பிடணும். சரியான்னு?" சொல்ல, "ஓகே அப்பா" அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோவோட வீட்ட தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அங்க இருக்க வேலை செய்வாங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயும் போயிட்டு, "இத பாரு, இப்பவே போயிட்டு நீங்க கிச்சன எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிடணும். குழந்தைக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ, அது எல்லாத்தையுமே வந்து நீ ரெடி பண்ணிடணும். இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு நீ உடனே பக்கத்துல இருக்க மாலுக்கு போயிட்டு குழந்தைக்கு தேவையான பொம்மை, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் நீ வாங்கி வந்துடணும். மேல 2ண்ட் ஃப்ளோர்ல ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணிடணும்." அப்படின்னு அவரு நல்லா ஆசையா, ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க. அங்க அவரோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, இவங்க வந்து ரியல் ஒய்ஃபா இல்ல வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு வந்து தெரியல. அவங்க வந்து உடனே தான் இருக்காங்க. அவங்க பக்கத்துல வந்து வேற ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, "நீங்க வந்து ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ அவன் பொய் சொல்ற மாரி தான் தெரியுது. இத்தன வருஷம் வந்து இல்லாதவங்க, இப்ப மட்டும் எப்படி கண்ணுல மாட்டுவாங்க? எனக்கு தெரிஞ்சு யாருன்னா காச குடுத்து ஆக்ட் பண்ண வைப்பான் போல" அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாரி பேசிக்கிட்டு இருக்கான். கைஸ் சாரி, அந்த ஆன்டி வந்து அவருக்கு வந்து ஒய்ஃபோ, செகண்ட் ஒய்ஃபோ அது மாதிரி கிடையாது. அவரோட சிஸ்டர் போல. ஸோ அண்ணனோட பையன் மேரேஜ் பண்ணிக்கிட்டா எல்லா சொத்தும் வந்து அப்படியே போயிடும்னு சொல்லிட்டு, அவனோட பையனுக்கு வந்து ஃபுல் சொத்து கிடைக்கணும்னு தான் வந்து ஆசைப்பட்டுருக்காங்க போல. நான் வந்து இப்ப தான் இந்த மூவி அப்படியே பார்த்துக்கிட்டே வாய்ஸ் ஓவர் பண்றேன்னா, அதனால வந்து நான் அவங்க ஒய்ஃப்ன்னு நினச்சுக்கிட்டேன். அதுவும் ஆயா மாரி இருக்கிறதுனால அப்படின்னு நினச்சுக்கிட்டேன். ஸோ சாரி. அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, "இத பாருங்க, இப்ப இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு பயந்துகிட்டு அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வேளை உன் தொல்லைக்கு பயந்து கூட அவன் இது மாரி சொல்லிக்கிட்டு இருப்பானுன்னு" சொன்னேன். உடனே அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு, "இந்த டைம் மட்டும் அவன் என்ன ஏமாத்தட்டும். இந்த கொம்பாலயே அவன் கால உடைச்சிடுவான் பாரு" அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது காரதா காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சூப்பரா ஒரு பிரைடல் கெட்டப் போட்டுக்கிட்டு இருக்கு. குழந்தையும் வந்து அழகான ஒரு ஒயிட் கவுன் தான் போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த குழந்தை ஹீரோயின பார்த்து சொல்றா, "அம்மா உங்க பார்க்கறதுக்கு வந்து ஒரு பிரின்சஸ் மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றாரு, "நான் சொன்ன எல்லாமே ஞாபகம் இருக்கான்னு சொன்னேன். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. என் பேரு வந்து வென் பேபே. நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாமே கரெக்ட்டா பண்ணுவேன் டாடி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே வந்து ஹீரோயின் சொல்றா, "இது மாதிரி நீங்க பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? எங்களுக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டா வந்து பணம் தேவையா இருக்கு. அது மட்டும் இல்லாம பேபியோட ஸ்கூல் ஃபீஸுக்கும் வந்து வேணும்னு" சொல்ல, "இத பாரு நீ கவலைப்படாத. நீ மட்டும் இந்த மிஷின வந்து கம்ப்ளீட் பண்ணு. அதுக்கப்புறம் வந்து நான் எல்லா பணமும் வந்து உனக்கு குடுப்பேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே வந்து அந்த குழந்தை வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா, "பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த சிட்டிலயே வந்து நம்ம ஃபுல்லாவே இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னோட அப்பாவையும் வந்து நான் தேடி கண்டுபிடிச்சிடுவேன். இருந்தாலும் இந்த அங்கிள் வந்து என்னோட டாடியா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு ஆசையா இருக்கு." அப்படின்னு அந்த குழந்தை வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா வந்து அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அவங்க வர வைக்கிறதுக்காக ஹீரோவோட அப்பா எல்லாருமே வந்து அங்க நின்னுகிட்டு இருக்க. உடனே அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு, "டேய் என்ன ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக நீ ஒரு குழந்தைய நடிக்க கூட்டு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல. நான் வந்து அவளோட அம்மாவையும் கண்டுபிடிச்சுட்டேன், குழந்தையும் கண்டுபிடிச்சுட்டேன்னு" சொல்லி ஹீரோ வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். "நீ வந்து பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கன்னு" சொல்ல, உடனே அந்த குழந்தை ஓடி வந்து, "தாத்தா" அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறா. ஒரு பையன் இருப்பான்ல, அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், "என் கசினுக்கு வந்து இவ்ளோ திறமை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. வெண் குடும்பத்தோட சொத்து ஃபுல்லாமே வந்து அவனுக்கே குடுக்கனா முடியாது" அப்படின்னு அவன் சொத்த பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட அப்பா வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. "என் செல்ல பேத்தியே, உன் கண்ணு வந்து இவ்ளோ அழகா இருக்கு. உன்ன பார்க்கறதுக்கு வந்து உன் அப்பா மாரியே தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஒரு நிமிஷம்ப்பா, இவ தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. இவ தான் உங்க மருமக" அப்படின்னு சொல்லி
இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க இருக்கவங்க சொல்றாங்க, "இவள பார்க்கறதுக்கு வந்து வெண் குடும்பத்தோட சாயல் கொஞ்சம் கூட இருக்கிற மாரியே இல்ல." அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அவரு சொல்றாரு, "இல்ல, இல்ல இந்த பொண்ண பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கியூட்டா இருக்கா. இவ தான் வந்து என்னோட மருமக." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க ஒரு மாரி உருண்டு இருக்காங்களா, அந்த குழந்தை ஓடி போயிட்டு, "பாட்டி நான் தான் உங்க பேத்தி." அப்படின்னு அவங்க கைய புடிக்க, கைய தட்டி விட்டுட்டு அவங்க கைய வந்து அவங்களுக்கு தொடச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தை தொட்டது வந்து அவங்களுக்கு புடிக்கவே இல்லையாம். அத வந்து அந்த தாத்தா வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாரு. "இங்க வாம்மா செல்லம். உனக்காக வந்து நான் நெறைய சமைச்சிருக்கேன். நம்ம எல்லாரும் உள்ள போயிட்டு நல்லா சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து கூட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கா. உடனே அந்த குடுகுடுன்னு அந்த குழந்தை ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. "அம்மா, இங்க வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து இங்கேயே இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெறைய காசு சேர்த்து வச்சுட்டு, நம்ப அப்பாவ வந்து கண்டுபிடிச்சிடலாம்." அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு. "ஓ! அப்ப நீங்க இங்க வந்தது வந்து உங்க ஹஸ்பண்ட கண்டுபிடிக்கதாம்மா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா. கொஞ்ச நாள் வந்து அவரு இங்க தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர வந்து கான்டாக்ட் பண்ணவே முடியல. அதனால தான் நான் இங்கேயே ஸ்டே பண்ணி அவர கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்து மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்காரு, "ச்சே பாவம் அம்மாவும், பொண்ணும் வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து இது மாரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு, குழந்தையும் பெத்துக்கிட்டு இது மாரி விட்டுட்டு போயிட்டானே!" அப்படின்னு சொல்லி அவன் திட்டிக்கிட்டே இருக்கான். அவன அவனே தானே திட்டிக்கிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு வந்து தும்பல் மாரி ஆயிடுது. அடுத்து இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா வந்து அந்த குழந்தைய பார்த்து சொல்றாரு, "18 தலைமுறைக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வாரிசு வந்திருக்கு." அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. "இத பாரு, உனக்கு வந்து சூப்பரான ட்ரெஸ் இருக்கு, நிறைய சாப்பாடு இருக்கு, நிறைய பொம்மை இருக்கு. நீ வந்து ஜாலியா விளையாடலாம். நான் வந்து உனக்கு வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறேன் சரியா?" அப்படின்னு மடியிலலாம் உட்கார வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்களும் வந்து வேற வழி இல்லாம அந்த பேத்தியோட தலைய வந்து தடவி தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. "சரி வாங்க, நீங்க வந்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. உள்ள போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்." அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டு போறாங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து மனசுல என்ன நெனச்சுக்கிட்டு இருக்குன்னா, இத்தன நாள் வந்து இந்த குடும்பத்துல வந்து வாரிசே இல்ல. இப்போ இவன் என்னன்னா வந்து ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கான். அதுவும் இல்லாம ஒரு 7 வயசுல ஒரு குழந்தை வேற இருக்கு. இவங்க என்னென்னலாம் நடக்க போதோ தெரியல. இந்த குட்டி பிசாச வந்து நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். டிஎன்ஏ டெஸ்ட்ல மட்டும் அது வந்து ஃபேக்குன்னு வந்துடுச்சுன்னா, அப்போ இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வேற ஒரு பிளான பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ப ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின வந்து ஞாபகம் இல்ல. அதே மாரி ஹீரோயினுக்கும் வந்து இவரு தான் அவங்களோட ஹஸ்பண்ட்ன்னு சொல்லி ஞாபகமும் இல்ல. ஸோ 2 பேரும் வந்து இப்போ ஒரே வீட்ல தான் இருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னா, நம்ம குழந்தை வந்து நல்லா படிக்கணும். அது மட்டும் இல்லாம குழந்தையோட அப்பாவ கண்டுபிடிக்கணும்னு. ஹீரோவோட வேலை என்னன்னா, நம்ம அப்பாவ வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால நம்ம நடிக்கிறதுக்காக வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கோம். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த குழந்தை வந்து கண்டிப்பா இவனோட குழந்தையாவே இருக்காது. நம்ம வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு. இவங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா அது வந்து இவங்க குழந்தை தான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒண்ணு சேருவாங்க தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மூவில என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப அந்த ஆன்டியும் ஹீரோவோட கசினும் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொன்னா, "அந்த குட்டி பிசாசு தலையில இருந்து இந்த முடிய எடுத்தேன். நான் வந்து இப்ப டெஸ்ட்டுக்கு அனுப்ப போறேன். நாளைக்கே வந்து ரிப்போர்ட் வந்துடும். நாளைக்கு பாரு இவங்க என்ன பண்றேன்னு." அப்படின்னு அவங்க ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ஒரு பார்ட்டி மாரி நடக்குது. இவங்க 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணி கூட்டு வர மாரி தானே வந்திருக்காங்க. மேரேஜ் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு. ஸோ அதுக்காக எல்லார்கிட்டயும் வந்து இவ தான் வந்து என்னோட மருமக, இவ தான் வந்து என்னோட பேத்தி. எல்லாருக்கும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அப்போ அந்த ஆன்டியும் ஹீரோவோட கசினும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா நீங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக குடுத்துருக்கீங்கல்ல, அவங்க வந்து ரிப்போர்ட்ட ரெடி பண்ண உடனே அவங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து என்கிட்டயே வந்து குடுக்க சொல்லுங்க. இவரோட பொண்ணு அவங்க இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வச்சுக்கிறேன் பாரு." அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல. அந்த டாக்டர் வந்து சொல்றாங்க, "18 தலைமுறையா வந்து வெண் குடும்பத்துல வந்து எந்த ஒரு வாரிசும் இல்ல. இவ தான் வந்து ஒரே ஒரு வாரிசு. இத வந்து நான் மாஸ்டர் கிட்ட சொன்னேன்னா வந்து அவர் சந்தோஷத்திலேயே வந்து துள்ளி குதிப்பாரு போல. இந்த ரிப்போர்ட்ட வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து அவர்கிட்டயே வந்து குடுத்துடுறேன். நடுவுல வந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது." அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ ஃபங்ஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல. அந்த இடத்த தான் காட்டுறாங்க. "இன்னும் என்ன வே வரல" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க. இப்ப நம்ம ஹீரோ, ஹீரோயின், குழந்தை எல்லாருமே வந்து அழகா வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்கள பார்த்துட்டு இவர் தான் வந்து அவங்களோட மருமகளா? இவர் தான் வந்து வென்னோட ஒய்ஃபா? குழந்தையும் வந்து சூப்பரா இருக்காளே! கியூட்டா இருக்காளேன்னு அங்க வந்தவங்க எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போதே வந்து இங்கருந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து வென்னு தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு, இப்ப வந்து ஃபேமிலில வந்து சேர்த்துருக்காங்க. இது வந்து ஃபேமிலி ரீயூனியன் ஃபங்ஷனு அப்படின்னு ஜாலியா என்ஜாய் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின் நடந்து வர, நம்ம ஹீரோயின் வந்து ஹை ஹீல்ஸ் போட்டிருப்பாங்க போல. அவளுக்கு வந்து நடக்கவே முடியல. கால் வந்து அப்படியே ஸ்லிப் ஆயிட்டே இருக்கு. "சாரிங்க. எனக்கு வந்து ஹை ஹீல்ஸ் போட்டு பழக்கமே இல்ல. அதனால தான் இப்படி நடக்கிறேன்." அப்படின்னு சொல்ல. "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ என் கைய பிடிச்சுக்கோ." அப்படின்னு சொல்ல. இவரோட வாய்ஸ் கூட எங்கேயோ கேட்ட மாரி தான் இருக்கு. முகத்தையும் எங்கேயோ பார்த்த மாரி தான் இருக்கு. எனக்கு ஏன் வந்து இப்படி ஞாபகமே வரமாட்டேங்குது. அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த குழந்தை வந்து, "தாத்தா நான் வந்து இது உங்களுக்காக கிஃப்ட் பண்றேன்." அப்படின்னு சொல்லி ஒரு டிராயிங்க குடுக்க. அத பார்த்த உடனே தாத்தா வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. "இது வந்து நானே தான் டிராயிங் பண்ணேன். உங்களுக்கு வந்து நான் மட்டும் இல்ல. உங்களுக்கு வந்து இன்னும் நெறைய பேரன் பேத்திங்கலாம் இருப்பாங்க." அப்படின்னு சொல்ல. அந்த டிராயிங்லயும் அப்படிதான் இருக்கு. தாத்தா வந்து சேர் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவர சுத்தி நெறைய குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே தாத்தா வந்து இன்னும் ஜாலியாயிடுறாரு. "எனக்கு வந்து இந்த கிஃப்ட் ரொம்ப புடிச்சு இருக்கும்மா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குழந்தை கூட வந்து ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்து அவரோட மனசுல என்ன நினைக்கிறாருன்னா, "உண்மையாலே இந்த குழந்தை என்னோட பேத்தியா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்." அப்படின்னு இருக்காங்க. இப்ப வந்து ஃபங்ஷன் நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு எப்படி ஆகுதுன்னு அவங்க வந்து எப்பயும் போல ஒரு பிளான தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, "இங்க இருக்கிற சாப்பாடுலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதுவரைக்கும் இவ்வளோ பார்த்ததே இல்ல" அப்படின்னு சொல்ல. உடனே ஹீரோ சொல்றாரு, "நீ போய் சாப்பிடு" அப்படின்னு சொல்ல. சரி ஓகே நான் போய் சாப்பிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து அங்க இருக்க ஃபுட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே குழந்தை வந்துடுறா, "அம்மா எனக்கும் பசிக்குது" அப்படின்னு சொல்ல. சரி ஓகே வா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க நூடுல்ஸ எடுத்துட்டு ஒரு ஓரமா போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு குழந்தைக்கு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு வந்து ஒரு டேபிள் மேனர்ஸ் கூட தெரியவே இல்ல. கிராமத்து பொண்ண வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா இப்படிதான் நெலைமை. ஒரு கிளீன் லேடி கூட வந்து ஃபோர்க்க எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஆனா இவளுக்கு அது கூட தெரியலையேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கா. உடனே குழந்தை கேட்கிறா, "அவங்க எதுக்குமோ நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க" அப்படின்னு கேட்க, "எல்லாம் என் தப்பு தான்டா, சாரிடா" அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ அங்க இருக்கிற நூடுல்ஸ எடுத்துட்டு வந்து குழந்தை பக்கத்துலயும், ஹீரோயின் பக்கத்துலயும் வந்து உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹீரோயின் வந்து ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே வந்து தாத்தாவும் வந்துடுறாரு. அவருமே வந்து நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த குழந்தை வந்து ஒரு மாரி இருக்கிறத பார்த்த உடனே, "இத பாரு, இந்த ஸ்பூனு, ஃபோர்க்கு இது எல்லாமே வந்து ஃபாரின் கல்ச்சர். எப்பவுமே சாப்ஸ்டிக் தான் வந்து பெஸ்ட்டு. இந்தா வெஜிடபிள்ஸ் சாப்பிடு" அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து, "ஆமா, ஆமா. இதுல சாப்பிடுறது தான் நல்லது" அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அந்த குழந்தை வந்து தாத்தா கிட்ட வந்து கேட்கிறா, "இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் வந்து என்ன பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே வந்து இப்ப இதுதான் நல்லதுன்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதுதாம்மா மனுஷங்களோட இயல்பு" அப்படின்ற மாரி தாத்தாவும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவோட கசின் வந்து என்ன பண்றாருன்னா, அவங்க எல்லாருக்குமே வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இந்த பொண்ணு வந்து இந்த வெண் குடும்பத்தோட வாரிசே கிடையாது. இந்த பொண்ணு சாதாரண கிராமத்துல இருந்து வந்தவ. இவ வந்து கல்யாணமே ஆகாம வந்து ஒரு புள்ளைய பெத்துக்கிட்டு இருக்கா. அந்த புள்ளைய வந்து இந்த குடும்பத்துக்கூட வந்து நுழைக்க பார்க்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே வந்து அந்த தாத்தாக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா பேத்தின்னு நெனச்சு தானே இருந்தாரு. நாங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம். அப்படி இப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்க, ரிப்போர்ட்ட வந்து மாத்திட்டாங்க போல. ஸோ இவங்க வளரிக்கிட்டே இருக்க, உடனே அவருக்கு வந்து கோவம் ஆயிடுது. ஹீரோயினும் அவளோட சாப்ஸ்டிக்க வந்து என்னடா இது இவங்க இப்படி கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த சாப்ஸ்டிக்க வந்து கீழ போட, உடனே குழந்தை சொல்றா, "அம்மா நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து இந்த அங்கிள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கசின் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து உங்கள சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இது மாரி ட்ராமா வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்காக வந்து நம்ம குடும்பத்தோட மரியாதைய வந்து இவன் இப்படி கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. உடனே வந்து ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. நான் வந்து இத்தன நாள் இவ தான் வந்து என்னோட பேத்தின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இவ்ளோ சந்தோஷமா இருந்தேன். என்னோட ஃபீலிங்ஸோட நீ இப்படி விளையாடிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ போட்டு ஒரே அடி. ஹீரோவ அடிச்ச உடனே வந்து அவருக்கு வேற நெஞ்சு வலி வந்துடுச்சு. நெஞ்ச வந்து அப்படியே புடிச்சுக்கிட்டே இருக்க, "அப்பா வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து சுத்தமா முடியவே இல்ல. அப்படி இருந்தாலும் இதுதான் சாக்கு என்னென்னலாம் பத்த வைக்க முடியுமோ, அது எல்லாத்தையும் வந்து பத்த வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஹீரோவோட ஆன்டியும், கசினும். ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, "இத பாரு பேபி, உன் மேல வந்து எந்த தப்பும் கிடையாது. எல்லா தப்பும் வந்து அம்மா மேல தான். நீ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத" அப்படின்னு குழந்தையும் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து அந்த கசின் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான், "உன்னோட பேச்சு, நடத்த பார்த்தாவே தெரியுது. நீ வந்து சாதாரண ஆளே கிடையாது. உனக்கு வந்து வெண் குடும்பத்தோட எந்த சாயலுமே இல்ல. நீ ஆனா வெண் குடும்பத்தோட பேத்தியா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து வெண் குடும்பத்தையும் வந்து ஏமாத்திட்டீங்க. இப்போ உங்கள வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயில்ல தள்ள போறேன் பாரு" அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்க. உடனே அந்த குழந்தை வந்து அழுவுறா, "அம்மா அப்ப நம்ம 2 பேரும் வந்து ஜெயிலுக்கு போயிடுவோமா?" அப்படின்னு அழுதுகிட்டே இருக்க. உடனே அந்த தாத்தா சொல்றாரு, "ஏய் வாய மூடுறா, குழந்தை முன்னாடி என்னடா பேசிக்கிட்டு இருப்பா? அவ பயந்துட்டா பாரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. "இவ தான் உங்க பேத்தியே இல்லையே, நீங்க எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க?" அப்படின்னு அவன் கேட்கறான். சோ ஹாஸ்பிட்டல்ல வந்து ரிப்போர்ட் எடுத்தாங்கல்ல. சோ நான் இந்த ரிப்போர்ட்ட வந்து எடுத்துட்டு போயிட்டு இப்பயே வந்து உள்ள குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு குடுக்க வர, நம்ம ஹீரோவோட கசின் வந்து புடிக்கிறாங்க. "பாருங்க அங்கிள், இத பார்த்த உடனே வந்து உங்களுக்கு தெரியும். இவன் வந்து எவ்வளோ ஏமாத்தியிருக்கான்னு. இதுதான் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் பாருங்க" அப்படின்னு சொன்னோனே, அந்த அங்கிள் வந்து அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்த உடனே வந்து அவருக்கு ஒரு மாரி ஆயிடுது. "டேய் இங்க வாடா, முட்டி போட்டு உட்காருடா" அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட வச்சுட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த ரிப்போர்ட் ஒரு வேள தப்பா வந்து இருக்குமா? இல்ல இதுல எதனா மிஸ்டேக் ஆயிருந்திருக்குமா? அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு, "இவ்ளோ பெரிய விஷயத்த நீ எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ என்ன கொல்ல பார்க்குறியா?" உடனே ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "இத பாருங்க, நம்மளோட கம்பெனிய வந்து ஏற்கனவே என்னோட கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். வென் குரூப்போட எல்லா ஃபண்டும் வந்து இப்ப என் கையில தான் இருக்கு. உங்களுக்கு வந்து எதனா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன்? நான் வந்து உங்கள அழிக்கணும்னு நான் நினைக்கவே இல்ல. வென் குடும்பத்தோட ஒரு ஒரு பைசாவும் வந்து என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு" அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்க. "ஓ! அப்பன்னா நான் வந்து வயசாயிட்டேன்னு சொல்லிட்டு நீ என்னை ஏமாத்துறத நீ ஒத்துக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே அந்த ஆன்டி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, "இத பாரு உங்க குரூப்ப நம்பி தான் வந்து ஆயிரக்கணக்கான குடும்பம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ ஏன் வந்து இது மாரி விஷயத்த ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தனா, நம்ம கம்பெனிக்கு, நம்ம குடும்பத்துக்கு வந்து என்ன பேர் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. "இத பாருங்க, எதனா ஒண்ணு பேசணும்னா வந்து நீங்க டைரக்ட்டா என்கிட்டயே வந்து பேசுங்க. பேபி மேலயும், இவன் மேலயும் எந்த தப்பும் இல்ல" அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, "நீங்க வேணா மறுபடியும் இந்த ரிப்போர்ட்ட வேணா மறுபடியும் சரி பண்ணி பாருங்க. மறுபடியும் செக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அப்பா அந்த ரிப்போர்ட்ட வந்து தூக்கி போட்டுடுறாங்க. அங்க கூட்டத்துல நின்னவங்க எல்லாருமே வந்து காலால தட்டி தட்டி விட்டு விளையாடிக்கிட்டே இருக்க, அந்த ஒரு டாக்டர் வந்தார்ல, அவரு வந்து எடுக்க போறாரு. அவரு எடுக்க போனோனே, இன்னொருத்தவங்க காலால தள்ளி தூரமா விட்டுர்றாங்க. அங்க போய் எடுக்கலான்னு போனோனே, இவங்க அப்படியே மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அகைன் வந்து இவங்க பேசுறத தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தாத்தா வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காரு. "நான் வந்து உன்ன உண்மையாலே வந்து என் பேத்தின்னு நெனச்சேன் தெரியுமா? உன் கூட பேசும்போது மட்டும்
எனக்கு வந்து என்னையே அறியாம நான் அவ்ளோ சந்தோஷப்படுறேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு, இருந்தாலும் வந்து "நீ என்னை ஏமாத்திட்டல்ல" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ போட்டு அடிக்க, குழந்தை வந்து அழுந்துடுறான். ஐயய்யோ! அந்த அங்கிளையே வந்து நம்மளால வந்து இப்ப காப்பாத்த முடியல. நம்மளால வந்து இவரு வந்து ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு அந்த குழந்தை அழுது அழுது சொல்லிக்கிட்டு இருக்கா. அத வந்து தாத்தாவால தாங்கிக்கவே முடியல. அதாவது ஹீரோவோட அப்பாவால தாங்கிக்க முடியல. குழந்தை அழுதுறது. அந்த ஆன்டி வந்து மாறி மாறி வந்து பேசிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இத பாரு, எதுவா இருந்தாலும் வந்து என்ன மட்டும் பாருங்க. என் பொண்ணுகிட்ட வந்து போயிட்டு இருக்காதீங்கன்னு" சொல்ல. "இத பாரு, நீ வந்து என்ன 1000 பேர் செக்யூரிட்டி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு, உன்ன யாரும் தொடக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு அவங்க மறுபடியும் வந்து ஒரு மாரி பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இத பாரு, நீங்க வந்து வெண் குடும்பத்த சேர்ந்தவங்களா இருக்கலாம். அதுக்காக மத்தவங்கள வந்து இப்படிதான் வந்து உங்க இஷ்டத்துக்கு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு ஹஸ்பண்ட் இல்லாதவங்களுக்கு தான் வந்து அவ குழந்தைய வந்து வளர்க்குறது வந்து எவ்ளோ கஷ்டம்னு தெரியும். நீங்க வந்து இது மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்ல. அததான் சொல்றேன். இவளுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்ல. ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லுவா. இவ எல்லாம் பணம் பறிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு ஒரு மாரி பேசிக்கிட்டே இருக்க. குழந்தை வந்து நீங்க ரொம்ப பேட் ஆன்டின்னு சொல்லி அவங்கள வந்து புடிச்சு தள்ளி விட்டுர்றா. நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப கெட்டவங்க. நான் வந்து என்னோட அப்பாவ வந்து கண்டிப்பா தேடி போவேன். அவர் வந்ததுக்கப்புறம் உங்கள வந்து சும்மாவே விடமாட்டாரு. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே வந்து தாத்தா கேட்குறாரு, "உண்மையாலே வந்து உன் டாடிய தேடுறியா? உன் டாடி எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வந்து படிப்புக்காக நல்லா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சிட்டிக்கு வந்து இருக்கேன். அம்மா தான் சொன்னாங்க, அப்பா வந்து இந்த சிட்டில தான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்பா வந்ததுக்கப்புறம் என்னையும், அம்மாவையும் வந்து நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்." அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோ வந்து நெஞ்ச பிடிச்சுக்கிறாரு. ஏன் அவரு நெஞ்ச பிடிச்சுக்கிறாருன்னு நம்மளுக்குமே தெரியல. தாத்தா வந்து நெனச்சுக்கிறாரு, இவ்ளோ சின்ன வயசுல வந்து இவ வந்து அம்மாவையும், அவங்க அப்பாவையும் வந்து இவ்ளோ நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காளே! எனக்கு வந்து இவள ரொம்ப புடிச்சு இருக்கு. நீ வந்து என்னோட பேத்தியா இல்லனாலும், நான் வந்து உன்ன என் பேத்தியா தான் நான் நெனச்சுக்க போறேன். அப்படின்னு தாத்தா மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவ போட்டு மறுபடியும் அடிக்கிறாரு. என்ன எதுக்குப்பா அடிக்கிறீங்கன்னு சொல்ல, "ஏய் முட்டி போடுறா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் வந்து அவருக்கு நெஞ்சு வலி வந்துடுது. அங்க இருக்கவங்கலாம் வந்து ஒரு சோஃபாவ எடுத்து குடுக்க, அவர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து, "அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு" சொல்லி, "இத பாரு, நீ மட்டும் இவங்கள வீட்டுக்கு கூட்டு வராம இருந்திருந்தா, இந்த மாரி பிரச்சனைலாம் ஆகியிருக்குமா?" அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஒரு வழியா வந்து அந்த டாக்டருக்கு வந்து அந்த ரிப்போர்ட் கிடைச்சிடுச்சு. "இதோ பாருங்க, ஒரு வழியா ரிப்போர்ட் கிடைச்சிச்சு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணுங்கன்னு" சொல்ல, "ஏய் அதுதான் ஆல்ரெடி வந்து எங்க குடும்பத்துல இவ்ளோ பிரச்சனை இருக்குல்ல. நீ தள்ளி போடான்னு" சொல்லி அந்த ஆன்டி வந்து அவர தள்ளி விட, அவரு வந்து இடிச்சுக்கின்னு டொம்முனு கீழ விழுந்துடுறாரு. மயக்கம் போட்டாரு போல. அந்த பேப்பர் வந்து தாத்தாவோட காலடியில வந்த உடனே அவரு வந்து அத பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஆன்டி சொல்றாங்க, "நீ வந்து 1000 டைம் வந்து சாரி கேட்டாலும் வந்து அவரு வந்து உன்ன மன்னிக்கவே மாட்டாரு. இவ வந்து பணத்துக்காக வந்து ஏமாத்த, நடிக்க வந்திருக்கால்ல. அதனால இவங்க 2 பேரையும் வந்து ஜெயில்ல தான் புடிச்சு போடணும்." அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க கிட்ட சொல்லி, "இவங்கள தூக்கின்னு போய் ஜெயில்ல போட்டுருங்க." அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுமே வந்து ஹீரோயின் கிட்ட வர, அந்த தாத்தா வந்து அந்த ரிப்போர்ட்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட கசின் சொல்லிக்கிட்டு இருக்கான், "நீங்க தான் வந்து இந்த குடும்பத்தோட பெரிய ஃபேமிலி பிசினஸே வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இந்த பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்ல வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்ன்னு" சொல்ல, உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் வெளிய தெரிஞ்சுச்சுன்னா, உங்களால வந்து தலை நிமிர்ந்து கூட நடக்கவே முடியாது. அங்கிள் நீங்களாச்சும் ஒத்துக்கிறீங்களா? இல்லையா? நீங்க வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா, அவன் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் தான் வந்து இந்த குடும்பத்தோட மூத்த மகன். இவனுக்கு வந்து எல்லா அதிகாரமும் இருக்கு. இருந்தாலும் வந்து இவன் இது மாரி பண்றான்னா, அது நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேரு அப்படின்னு அவன் போட்டு குடுத்துக்கிட்டே இருக்க. உடனே அங்க இருக்கவங்க சொல்றாங்க, "இவள பார்க்கறதுக்கே வந்து கிராமத்துல இருந்து வரவ மாரி இருக்கா. அவ வந்து நம்ம வீட்ல இருக்கிறதுக்கு வந்து எந்த தகுதியுமே கிடையாது. நம்ம வீட்ல வேலை செய்றவங்க கூட வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. அந்த தகுதி கூட இவளுக்கு இல்லவே இல்லன்னு" சொல்ல, உடனே குழந்தை சொல்றா, "போதும் நிப்பாட்டுங்க. எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவ வந்து நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு" சொல்ல, இவன் மறுபடியும் வந்து இவங்க ஆர்க்யூ மேல ஆர்க்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த தாத்தா வந்து அந்த ரிப்போர்ட்ட பார்க்குறாரு. ஐயய்யோ! வயசாயிட்டனால வந்து என்னால வந்து சரியாவே பார்க்க முடியல. என் கண்ணாடி எங்க? கண்ணாடி எங்க? அப்படின்னு தேடிக்கிட்டு அந்த ரிப்போர்ட்ட வந்து படிக்க பார்க்க, அந்த கசின் வந்து படிக்கவே விடமாட்றான். ஹீரோவோட ஆன்டி வாய்க்கு வந்ததுன்னா பேசிக்கிட்டே இருக்க, ஹீரோயின் சொல்றா, "போதும் நீங்க என்ன ரொம்ப தான் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு" சொல்ல, உன்ன வந்து கையும் களவுமா வந்து இப்போ பிடிக்கிறேன் பாருன்னு சொல்லி அங்க ஒரு கிளாப்பர் தட்ட, ஹீரோயின் கிட்ட வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒருத்தவங்க வந்து காசெல்லாம் புடுங்கிட்டு போனாங்கல்ல, அவங்க வந்துடுறாங்க. அவங்க வந்தும் ஹீரோயின போட்டு அடிக்கிறாங்க. அந்த ஆன்டியும் ஹீரோயின போட்டு அடிக்கிறாங்க. பார்க்குற எல்லாருமே வந்து ஹீரோயின போட்டு அடிக்கிறாங்க. ஹீரோ தான் வந்து தடுக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஏய் நாயே! இது மாரி பணக்கார வீட்ல வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன்னா வந்து, உன்ன வந்து கண்டுபிடிக்க மாட்டேன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? உன்ன இப்பவே கூட்டிட்டு போறேன் பாரு" அப்படின்னு சொல்லி கைய புடிச்சு தர தரன்னு இழுக்க, அந்த குழந்தை வந்துடுறா. எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாகிட்ட வந்து நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவ கேட்க, உடனே "ஏய் என்னா தைரியம் தான் என்ன மறுபடியும் வந்து நீ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கியா? உனக்கு வந்து சரியான பாடம் கத்துக் குடுக்குறேன் பாரு. வெண் குடும்பத்துல வந்துட்டு என்ன இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா?" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாரி வர, அந்த பாடி கார்ட் வந்துடுறாங்க. பாடி கார்ட் கிட்ட சொல்லி இவங்கள வந்து கூட்டு வெளிய போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ தான் வந்து சொல்லி கேட்டுருக்காங்க. "இத பாரு, எங்க குடும்ப விஷயத்துல வந்து தலையிடுறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த அதிகாரியும் கிடையாது. நீங்க வெளிய போங்க" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்றா, "நீங்க வந்து என்னோட வெறும் ஸ்டெப் மதர் தான். அதுக்காக வந்து என்ன அடிக்கணும்னு இல்லன்னு" சொல்ல, நம்ம ஹீரோவும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. "நீ வந்து ஸ்டெப் மதரா இருந்தா நீயும் அடிக்கலாம். வரவங்க போறவங்கலாம் வந்து
இவள அடிக்கலாம், அவமானப்படுத்தலாமா? ஏன்னா இப்ப உங்கள என்ன பண்றேன்னு பாரு. அப்படின்னு ஹீரோவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். ஒண்ணும் இல்லங்க. இந்த குடும்பத்தில வந்து ஒரு ஃபங்ஷன் நடத்தி கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தா, அந்த ஹீரோவோட ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு சண்டைய போட்டு குட்டைய கழட்டி விட்டாங்க. அடுத்து கொஞ்சம் வாய மூடுற நேரத்தில, அந்த ஹீரோயின் சைட்ல வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்கல்ல, அவங்களும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அந்த ஃபங்ஷன் வந்து நல்லா நடந்தோ இல்லையோ, ரொம்ப மோசமா தான் நடந்திருக்கு. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷனுக்கு வந்தவங்கலாம் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வேற பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே தான் வந்து சொன்னதையே சொல்லி அரைச்சதையே அரைச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினோட ஸ்டெப் மதர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "என்ன உனக்காக இவ்ளோ புரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன அவருக்கு வந்து உன் மேல காதல் வந்துடுச்சா?" அப்படின்னு கேட்க, "அப்படின்னா இல்ல நாங்க மீட் பண்ணியே வந்து வெறும் 2 நாள் தான் ஆகுது." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோயினோட ஸ்டெப் மதரும், அவங்க பிரதரும் வந்து ஹீரோ கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. "இவள வந்து நாங்க இவ்ளோ படிக்க வச்சோம். இவளால வந்து எங்களுக்கு எவ்ளோ நஷ்டம் தெரியுமா? நாங்க வந்து வில்லா வச்சிருந்தோம். அது எல்லாமே வந்து இவளால தான் போயிடுச்சு. இப்போ வந்து நீங்க இவள வச்சுக்க போறேன்னு சொல்றீங்க. எனக்கு வந்து நீங்க வரதட்சணை குடுத்தே ஆகணும். எங்களுக்கு வந்து பெரிய வில்லா வேணும், கார் வேணும், அப்புறம் நகை வேணும், பணம் வேணும், அது வேணும், இது வேணும்னு" இவங்க மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருக்க, ஹீரோயினுக்கு வந்து செம்ம கோவம் ஆயிடுது. ஏன்னா லாஸ்ட் 7 வருஷம் ஃபுல்லா நம்ம ஹீரோயின் வந்து தனியா தானே இருந்திருக்கா. அவ சம்பாரிக்கிறதும் வந்து அவங்க புடுங்கின்னு புடுங்கின்னு போயிடுவாங்க. அவங்க வந்து ஹீரோயினுக்காக ஒண்ணுமே பண்ணது கிடையாது. அப்போ சரி, குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமும் சரி, ஹீரோயின் கிட்ட இருந்து புடுங்கி புடுங்கியே தான் வந்து இவங்களுக்கு பழக்கம். ஹீரோயினுக்கு வந்து செம்ம கோவமாயிடுது. "நீங்க எப்போ இதெல்லாம் பண்ணீங்க? ஏன் இப்படிலாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு" சொல்ல, "ஏய் சும்மா வாய மூடுன்னு" போட்டு நம்ம ஹீரோயின போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு, "எனக்கு காசு வேணும், நகை வேணும். நீங்க குடுக்க முடியுமா? முடியாதா? நீங்க குடுத்தா நான் இங்கருந்து கிளம்பிடுவேன். அப்படி இல்லன்னா நான் வந்து இவள கூட்டிட்டு போயிடுவேன்" அப்படின்னு ஹீரோயின ஒரு பக்கம் புடிச்சு இழுக்க, சரி இவள விட இவ வந்து நல்லா தான் இருக்கா. இல்ல நாங்க குழந்தைய வச்சு நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி குழந்தைய ஒரு பக்கம் இழுக்க, ஹீரோக்கு வந்து செம்மையா கோவம் வந்துடுது. ஸோ இவங்க வந்து சண்டை அதே தான் போயிட்டுருக்கு. இதுதான் சாக்குன்னு ஹீரோவோட ஆன்டி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இத்தனைக்கும் இவங்க வந்து ஹீரோயினோட அம்மா கூட கிடையாது. ஸ்டெப் மதர் தான். ஹீரோயினோட அப்பாவும் வந்து இறந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, "நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் பணம், பணம்னு இருந்திருக்கீங்க. ஒரு நாளாச்சும் எங்க அப்பாவுக்கு வந்து நீங்க உண்மையா இருந்திருக்கீங்கல்ல. எங்க அப்பாவும் வந்து இப்ப போயிட்டாங்க. உங்களுக்கும் எனக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன நீங்க கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க." அப்படின்னு ஆர்க்யூ பண்ணிக்கிட்டே இருக்க, அங்க பெரிய வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு மக்களே. ஒரு வழியா வந்து ஹீரோ என்ன பண்றாரு, "சரி ஓகே உனக்கு பணம் தானே, பணம்லாம் நான் குடுத்தா இந்த இடத்த விட்டு போயிடுவியா?" அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் போயிடுவேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து அங்க இருக்கவங்க கிட்ட கூப்பிட்டு ஒரு பத்திரம் மாரி ஒண்ணு ரெடி பண்ணி சைன் பண்ணி குடுக்குறாங்க. அத குடுத்தோனே வந்து அவங்க செம்ம சந்தோஷமா ஆயிடுறாங்க. அப்படியே அங்க போற நேரத்துல ஹீரோயின் சொல்றா, "இது வந்து என்னோட ஃபேமிலி மேட்டர். இத வந்து நானே பார்த்துக்கிறேன். எனக்காக வந்து நீங்க பணம் இது மாரிலாம் குடுக்க வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறா, நம்ம ஹீரோயின் வந்து அந்த பேப்பர வந்து கிழிச்சு போட்டுர்றா. "என்ன தைரியம் இருந்தா நீ வில்லா எனக்கு குடுத்தத வந்து நீ கிழிச்சு போடுவேன்னு" சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இருந்ததோ சின்ன குடிசை வீடு. இவங்க வில்லா வச்சிருந்தாங்களாம், கார் வச்சிருந்தாங்களாம், பங்களா வச்சிருந்தாங்களாம். நம்ம ஹீரோயினோட படிப்பு செலவுக்காக எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்களாம். நம்ம ஹீரோயினால வந்து நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எப்படி பண்ணிக்கிட்டு எப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப என்ன சொன்னாங்கன்னா, "சரி ஓகே. இதுதான் வந்து கிழிஞ்சு போயிடுச்சு. நீங்க இருக்கீங்கல்ல, இந்த வீடே வந்து நல்லா பெருசா வசதியா தான் இருக்கு. எனக்கு வேணா இந்த வீட குடுங்க" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவோட கசின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், "அம்மா இவங்கள விட்டா இன்னும் கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் வந்து எழுதி வாங்கிடுவாங்க போல. நீங்க இப்படியே சைலன்ட்டா இருந்தீங்கன்னா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க வந்து சண்டை போட வராங்க. சண்டை போட்ட வந்தோனே, "நீங்கலாம் ஒரு மனுஷங்களா? என்ன கூப்பிட்டதே வந்து நீங்க தானேன்னு" சொல்லி வத்த வச்சுடுறாங்க. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஆன்டியும், கசினும் வந்து இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு, ஒரு பேப்பர் மாரி குடுக்குறாங்க. நான் சொல்லும்போது வாங்க, இது மாரி சண்டை போடுங்க, செய்யுங்கன்னு சொல்லி அவங்க தான் வந்து இவங்கள கூப்பிட்டுனே வந்திருக்காங்க. இவங்க ரொம்ப ஓவரா ஆடுறத பார்த்தோனே அவங்களுக்கே வந்து பயம் வந்துடுச்சு. ஸோ, அதனால அவங்க பேசினோனே அவங்க போட்டு வேற குடுத்துடுறாங்க. ஸோ, "நீங்க எல்லாருமே இத தான் பண்றீங்களா?" அப்படின்ட்டு. அந்த கசின் இதுதான் சாக்குன்னு இவங்கள புடிச்சு வெளிய தள்ளுங்க அப்படின்னு சொல்லி, அவங்களையும் வெளிய தள்ளி விட்டுடுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயும், ஹீரோயினோட குழந்தையுமே வந்து வெளிய தள்ளிடுறாங்க. இப்போ ஹீரோவோட அப்பா என்ன பண்றாருன்னா, "நீலாம் வந்து ஒரு பொம்பளையான்னு" சொல்லிட்டு அவங்க சிஸ்டரையும் போட்டு அடிக்கிறாரு. ஹீரோவோட கசினையும் போட்டு மாறி மாறி அடிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்ல, "நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க. நீங்க வந்து இந்த குடும்பத்துக்கே வந்து இப்படி துரோகம் பண்ணிட்டீங்க, செஞ்சுட்டீங்கன்னு" மறுபடியும் அவர் கத்திக்கிட்டே இருக்க நெஞ்சு வலியும் வந்துடுது. எப்போ அவர் கண்ணாடி கேட்டாரு, இந்த மூவியே முடிய போது. இப்பதான் வந்து வேலை செய்றவங்க கண்ணாடிய தேடி கண்டுபிடிச்சு குடுக்குறாங்க. அவரும் வந்து கண்ணாடிய போட்டு படிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, அதுதான் இவ்ளோ பெரிய சண்டை நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு இத படிக்கணுமா? அப்படின்றா, "நீ வாய மூடுன்னு" சொல்லி மறுபடியும் அடி அடின்னு அடிச்சுட்டு, ஹீரோவோட அப்பா வந்து அந்த ரிப்போர்ட்ட பார்த்துட்டு இருக்காரு. அந்த ரிப்போர்ட்டே வந்து ரொம்ப கலஞ்சு ஒரு மாரி சுருக்கம் சுருக்கமா இருக்கு. கிளியராவே தெரியல. கண்ணாடிய பார்த்த உடனே
பாசிட்டிவ் டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து அந்த குழந்தை தான் வந்து நம்ம ஹீரோவோட குழந்தை அப்படின்னு கண்டுபிடிச்சோனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. "என்ன தைரியம் இருந்தா நீ வந்து இப்படி ஏமாத்திட்டு இருப்ப. அவ தான் வந்து என்னோட பேத்தி. அவள வந்து போக சொல்லாதீங்க. கூட்டு வாங்க, கூட்டு வாங்கன்னு" சொல்ல, நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு, "என்னப்பா சொல்றீங்கன்னு?" சொல்ல, "ஏன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவ தான்டா வந்து உன்னோட பொண்ணு. அவ தான் என்னோட பேத்தி. அவ தான் என்னோட மருமகன்னு" சொல்ல, "இது எப்படிப்பா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கேட்குறாரு. நம்ம ஹீரோவுக்கு கார்ல நடந்ததெல்லாம் அந்த விஷயமே எதுவுமே ஞாபகம் இல்ல போல. ஸோ முன்னவே வந்து ஞாபகம் இருந்திருந்தா இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்குமே ஞாபகம் இல்ல. அதனால தான் இவ்ளோ பெரிய மேட்ரு. கடைசில வந்து ஹீரோவோட அப்பா தான் வந்து எல்லா கதையும் "இவ தான்டா அது பார்றா ரிப்போர்ட் இருக்கு, அது இருக்குன்னு" சொல்லி புரிய வைக்க, உடனே வந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இதுக்கு வாய்ப்பே இல்லையே! நாங்க ரிப்போர்ட் வேற மாரி தானே" அப்படின்னு சொல்ல, மறுபடியும் பட்டுன்னு ஹீரோவோட அப்பா ரிப்போர்ட் அடிச்சிடுறாரு. "அப்போ நீ தான் வந்து பிளான் பண்ணி இது மாரி பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீங்க 2 பேரும் வெளிய போங்க. உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு" சொல்லிட்டு இவங்கள வந்து வெளிய அனுப்பிடுறாங்க. அடுத்து ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட ஸ்டெப் மதர் என்ன சொல்றாங்க, "நீ வாடி உன்ன சும்மா விடமாட்டேன். உன்னால தான் என்னோட வில்லா போயிடுச்சு, அது போயிடுச்சுன்னு" அடிச்சுக்கிட்டே இருக்க, ஹீரோயின் வந்து அவ குழந்தைகிட்ட சொல்றா. "உனக்கு ஒண்ணும் இல்லல்ல, பயப்படாத நம்ம பார்த்துக்கலாம் வான்னு" சொல்லி ஹீரோயின் வந்து அவ குழந்தைய கைய பிடிச்சு குடு குடுன்னு ஓடி போயிடுறா. அவள சும்மாவே விடக்கூடாது. அவளால தான் நம்ம லைஃப் போச்சு அப்படின்ட்டு தான் இவங்க வந்து ஹீரோயின் வந்து தத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுது. ரோட்டு ஓரத்துல நம்ம ஹீரோயினும், ஹீரோயினோட குழந்தையும் வந்து ஒரு காய் கடை வச்சிருக்காங்க போல. அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, ஹீரோவோட அப்பா வந்து என்ன சொல்லியிருப்பாரு, "அவ தான் வந்து என்னோட மருமக. அவ தான் என்னோட பேத்தி. நீ போய் அவள கண்டுபிடிச்சு கூட்டு வா. சீக்கிரம் கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு தாங்காட்டியும், இந்த சண்டை நடந்து நம்ம ஹீரோயின் இங்கருந்து வேகமா ஓடி போயிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தேடிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் ரோட்டோரத்துல வந்து இங்க கடை போட்டுருக்காங்க. குழந்தை வந்து உருளைக்கிழங்கு உரிக்கும்போது கைய வந்து லைட்டா கட் பண்ணிக்கிட்டா போல. ஹீரோயின் வந்து "என்ன ஆச்சு? கை வலிக்குதான்னு?" சொல்ல, அதெல்லாம் இல்லம்மா. இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம தனியா போயிடலாம். எல்லாரும் சொல்றாங்களே அப்பா கெட்டவங்கன்னு. உண்மையாலே அப்பா கெட்டவங்களா? அப்படின்னு குழந்தை கேட்க, அப்படிலாம் இல்லன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஹீரோயினுக்கு வந்து அந்த கார்ல நடந்த விஷயம் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருதா காட்டி, ஹீரோவோட முகம் வந்து ஞாபகத்துக்கே வரல. அடுத்து நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து கார்ல இருக்க. டிரைவர் வந்து சொல்றாரு, "நீங்க எதனா சாப்பிடுறீங்களா? நீங்க ரொம்ப நாளா வந்து எதுவுமே சாப்பிடுறதே இல்ல. உங்கள பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்னு" சொல்ல, "இல்ல எனக்கு வந்து அவள கண்டுபிடிக்கணும். அவளோட ஸ்டெப் மதரும், அவளோட ஸ்டெப் பிரதரும் வந்து ரொம்ப மோசமானவங்க. எனக்கு வந்து அவள பார்த்தா தான் வந்து எனக்கு நிம்மதியா இருக்கும். நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்து அவளோட குழந்தைய தூக்கிட்டு ஒரு கடைக்குள்ள போறாங்க. அப்போ ஹீரோயினோட ஸ்டெப் மதரும், ஸ்டெப் பிரதரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 7 வருஷம் ஆனாலும் இவர் வந்து இவள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இருக்காங்க. நம்மளுக்கு அதுவும் இல்லாம 200 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு ஃப்ளாட்ட வேற தரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா வந்து, நம்ம வந்து இவள வந்து அவர் தலையில வந்து கட்டி வச்சிரணும். அப்படின்னு இவங்க ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிளான வந்து நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுர்றா. ஹீரோயின் வந்து கேட்டுட்டு குழந்தைய கூட்டு போறப்போ, வேற ஒருத்தன் வந்து ஹீரோயின வந்து தொடுறான். அப்போ சவுண்ட் கேட்ட உடனே இவங்க பார்த்துடுறாங்க. ஹீரோயின வந்து வலுக்கட்டாயமா கடத்திக்கிட்டு ஒரு கிராமத்துக்கு தான் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயா வந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த லூ ஃபேமிலிய வந்து எங்கனா பார்த்தீங்களா? செஞ்சீங்களா? அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்கேன். பார்க்குற எல்லாருமே வந்து ஹீரோ கிட்ட இருந்து காசா வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வந்து கட்டுக்கட்டா பணத்தெல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்க. அவங்க வந்து ஒரு ஃபோன் நம்பரையும் வந்து குடுத்துடுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின பார்த்த உடனே அவன் சொல்றான், "7 வருஷம் ஆனாலும் உன்ன வந்து ஒரு குழந்தைக்கு அம்மா மாரி சொல்லவே முடியல. இவ்ளோ பியூட்டியா இருக்க, இவ்ளோ அழகா இருக்க. இன்னைக்கே வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அந்த ஃப்ளாட்டு அப்படின்னு சொல்ல, "ஃப்ளாட்ட பத்தி கவலைப்படாதீங்க. அந்த ஃப்ளாட் வந்து உங்களுக்கு தான். ஆனா இன்னைக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சுட்டோம். கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட வந்து குடுத்துர்றேன்னு" சொல்ல, உடனே வந்து ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, "நீங்க என்ன பண்றீங்க? இது எல்லாமே வந்து ரொம்ப இல்லீகலு. நீங்க வந்து கடத்திட்டு வந்து என்ன கட்டாயம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து சுத்தமா விருப்பமே இல்லன்னு" சொல்ல, அவன் வந்து ஒரு பேக்கு மாரியே பேசிக்கிட்டு இருக்கான். "எனக்கு வந்து நீ வேணும். எனக்கு வந்து உன்ன புடிச்சிருக்கு. நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த குழந்தையும் வந்து நான் பார்த்துக்கிறேன், செய்றேன்" அப்படின்னு சொல்லி ரொம்ப வல்கரா தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த சீன்ல வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த மேரேஜ் பண்ணும்போது ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, அது மாரி போட்டு எடுத்துட்டு வராங்க. சரி, இன்னைக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயின வந்து வலுக்கட்டாயமா வந்து அந்த ரூம்க்கு வந்து கூட்டு போறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து அவங்களுக்கு கால் பண்றாங்க. "ஹலோ யாருன்னு?" சொல்ல, "நான் தான் வந்து வென் பேசிக்கிட்டு இருக்கேன். இத பாரு அவளுக்கு வந்து ஒண்ணும் ஆகக்கூடாது. என் பொண்ணோட ஒரு முடி கீழ விழுந்துச்சுன்னா கூட உங்கள என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நான் வேணா வந்து உங்களுக்கு லக்ஸரி அந்த வில்லா குடுக்குறேன்" அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோயின அனுப்பிச்சு விட்டுட்டு குழந்தைய மட்டும் வச்சுக்கிறாங்க. அவன் வந்து ஹீரோயின வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றான்னா, கன்னத்திலேயே பலார்ன்னு அடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து தப்பா நடந்துக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் வந்து பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. மறுபடியும் ஹீரோ வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. "இத பாரு, அவளுக்குமே வந்து எதுவுமே ஆகக்கூடாது. நீங்க எங்க இருக்கீங்க? நான் இன்னும் இங்க கொஞ்ச நேரத்துல வந்துகிட்டே இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "ஐய்யய்யோ! இதாச்சும் ஒரு ஃப்ளாட்டு. அது வந்து பெரிய பங்களா வீடு" அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவும் பையனும் என்ன பண்றாங்கன்னா, அந்த கதவ வந்து
தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவன் வந்து தொறக்கவே மாட்றான். எப்படின்னா வந்து நம்ம இத தடுத்தே ஆகணும்னு சொல்லி கதவ உடைச்சுக்கிட்டு உள்ள போய் அவன போட்டு அடிக்க, அவன் வந்து இவங்கள போட்டு அடிக்க, அந்த லேடிய எட்டு எட்டு உதைச்சு ரொம்ப இதுவா தான் போய்க்கிட்டு இருக்கு. "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு?" சொல்ல, "ஒண்ணும் கிடையாது. வென்னு வந்து இங்க வந்துகிட்டு இருக்காங்களாம். இவங்க மேல கை வச்சோம்னா வந்து அவரு எதனா நம்மள பண்ணிடுவாரு. இத்தோட இத நிப்பாட்டிக்கோங்க." அப்படின்னு சொல்ல, "நீ வந்து பிளான் பண்ணியே தான் வந்து என்ன மாட்டி விட்டுருக்கிய. 7 வருஷத்துக்கு முன்னாடி நீயே பிளான் பண்ணி இது மாரி தப்பிக்க விட்டுட்டு, அவன் கூட பழக விட்டுருக்க. இப்ப வந்து என்ன கல்யாணம் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவன வந்து ஃபோன் பண்ணி வச்சிருக்க. இது எல்லாம் உன்னோட பிளான் தானன்னு சொல்லி மறுபடியும் சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆள் வந்து குழந்தைகிட்ட வரான். நான் வந்து உன்ன நல்லா பார்த்துக்கிறேன். உனக்கு வந்து அப்பாவா இருப்பேன். நான் வந்து உங்க அம்மாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, நீ ஒன்னும் என் அப்பாவே கிடையாது. எனக்கு வந்து ஒரு அப்பா இருக்காங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க அம்மாவ அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்கா. இத பாரு நம்ம 2 பேரும் வந்து ஏற்கனவே வந்து கல்யாண ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். வா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின புடிச்சு இழுக்க, அந்த குழந்தை வந்து குறுக்க வரா. குறுக்க வந்தோனே அந்த ஆள் வந்து குழந்தைய பிடிச்சு தள்ளி விட, குழந்தை வந்து கீழ விழுந்து அவளுக்கு வந்து மயக்கம் ஆயிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே வந்து என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லி குழந்தைய ஒரு பக்கம் எழுப்பிக்கிட்டே இருக்கா. இங்க இருக்கவங்களுக்கும் வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஹீரோ சொல்லியிருந்தார்ல அந்த குழந்தைக்கும், அந்த பொண்ணுக்கும் வந்து எந்த ஒரு டேமேஜும் எதுவுமே ஆயிருக்க கூடாதுன்னு. ஸோ டேமேஜ் ஆனோனே இவங்களும் வந்து ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு சைடு வந்து ஹீரோ வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து ஹீரோவோட அப்பா வந்து இவங்கள தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குழந்தை வந்து மயக்கத்துல இருந்து சொல்றா, "அம்மா அழாதீங்க. அப்பா வந்து வானத்து மேல இருக்காரு. அவரு பறந்து வந்து நம்மள காப்பாத்துவாரு." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து மயக்கம் போட்டுடுறா. ஹீரோயின் வந்து அழுவுறா, "என்ன வந்து பயம்படுத்த வைக்காத. எழுந்துக்கோ, எழுந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு நம்ம ஹீரோயின் போக, உடனே அந்த ஆள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, "நான் வந்து இவள காயப்படுத்தணும்னு நான் நினைக்கவே இல்ல. இவளுக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. சரி வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" சொல்லி மறுபடியும் அந்த பொண்ண கூப்பிட, "நீனா ஒரு மனுஷனாயான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து குழந்தைய தூக்கிட்டு போக பாக்க, "இந்த பாரு நம்மளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகாம இங்கேருந்து போ முடியாது. நான் வேணா என் ஆளுங்கள வர சொல்றேன். அவங்க வந்து குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆள வந்து ஒரு சட்டையாவே மதிக்கவே இல்ல. அப்படியே போக பாக்க, உடனே ஹீரோயினோட மதர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. "அம்மா இத பாரு. நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து லூ ஃபேமிலியா இருந்தோம். இப்ப வென் ஃபேமிலிக்கு வந்து நம்ம சொந்தக்காரங்களா ஆகப் போறோம். நீ வந்து மாமியார் ஆகப் போற. நான் வந்து பிரதர் இன் லாவ் ஆகப் போறேன்." அப்படின்னு இவங்க இங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்த உடனே ஹீரோயின் வந்து குழந்தைய தூக்கிட்டு போத்தால, குழந்தைய வாங்கி மத்தவங்ககிட்ட குடுத்து, "நீ குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன்னு" சொல்லி அந்த குழந்தைய வந்து அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. அடுத்து இங்க ஒரு ஃபைட் நடக்குது. ஹீரோ அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து சொல்றான், "இவ தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். எனக்கு குடுங்க, குடுங்கன்னு" சொல்லி அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, "இவ தான் வந்து என்னோட ஒய்ஃபு. என்ன தைரியம் இருந்தா நீ என் பொண்ண வந்து இப்படி பண்ணியிருப்ப. உன்ன என்ன பண்றேன் பாருன்னு" சொல்லி ஹீரோ அந்த ஆளையும் போட்டு அடிச்சிடுறாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஸ்டெப் மதர் இருப்பாங்களா, அவங்களுமே வந்து அந்த ஆள போட்டு அடி அடிச்சுன்னு அடிச்சிடுறாங்க. "என்ன தைரியம் இருந்தா நீ வந்து என் பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணிக்க பாப்ப, அத பண்ணுவ" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இவங்களே வந்து இந்த ஆளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு இப்படி பண்ணாங்க. இப்ப என்னன்னா வந்து, இப்ப என்ன அவங்க பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ற மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்து தாத்தாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. "எங்க என் பேத்தி? எங்க என் பேத்தின்னு?" சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல. அவள வந்து மயக்கத்துல இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்ல. அந்த தாத்தா வந்து நம்ம ஹீரோவ போட்டு திட்டுறாரு. "ஏன்டா நீ முன்னாடியே வந்திருந்தா இது மாரிலாம் ஆயிருக்குமா? சரி வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு" சொல்லிட்டு அவரும் போயிடுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயினும், ஹீரோவும் வந்து கார்ல தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "சாரி நான் வந்து முன்னவே வந்திருந்தேன்னா இது மாரி ஆயிருக்காதுன்னு சொல்ல. நான் தான் வந்து உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நீங்க நெறைய டைம் வந்து என்ன காப்பாத்தி இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின வந்து ஹக் பண்ணிடுறாரு. அவ வந்து என்னோட பொண்ணு தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கார்ல கிராமத்துல வந்து இது மாரி இன்சிடென்ட் நடந்ததுல்ல. அது வந்து உன் கூட தான் எனக்கு இத்தன நாள் இந்த விஷயம் வந்து தெரியாது. எனக்கு வந்து அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அன்னைக்கு வந்து வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். இப்ப தான் பார்க்க முடிஞ்சதுன்னு ஹக் பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த குழந்தை வந்து முழிச்சுக்குது. இப்போ ஹீரோ சொல்றாரு, "பேபி நான் தான் வந்து உன்னோட அப்பா" அப்படின்னு சொல்ல, உடனே தாத்தாவும் சொல்றாரு, "நான் தான் உன்னோட தாத்தா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் வந்து உனக்கு குடுப்பேன். இதுதான் வந்து என்னோட வேலையே." அப்படின்னு வந்து அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே குழந்தை சொல்றா, "அம்மா நம்ம என்ன இறந்துட்டோமா என்ன? கனவுல இருக்கோமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்ல, "இது உண்மைதாம்மா. இவரு தான் வந்து உன்னோட அப்பா" அப்படின்னு நம்ம ஹீரோயினும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தாவும், "நான் தான் வந்து தாத்தா" அப்படின்னு சொல்ல, "நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு. நம்ம அப்பாவையும் கண்டுபிடிச்சுட்டோம். இப்போ நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல ஹேப்பியா இருக்க போறோம். நம்மளுக்கு வந்து வீடே இல்லாம இருந்தது. இப்போ வீடும் இருக்கு" அப்படின்னு சொல்லி ஹேப்பியா இந்த மூவிய முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த மூவி புடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க.
இந்த மூவி செமையா இருக்குல்ல. 7 வருஷத்துக்கு முன்னாடி கார்ல வந்து ஹீரோ, ஹீரோயின் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுறாங்க. ஹீரோயினுக்கும் வந்து ஹீரோ யாருன்னு தெரியல. ஹீரோக்கும் வந்து ஹீரோயின் யாருன்னே தெரியல. ஒரு வழியா ரொம்ப வருஷம் பொறுத்து இவங்க மீட் பண்ணி பொய்யா நடிக்க வைக்கலான்னு சொல்லி ஹீரோ கூட்டு போக, கடைசியில அவங்க தான் வந்து நம்மளோட உண்மையான குழந்தைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கெட்டவங்க அந்த வீட்ட விட்டு போயிட்டாங்க. இவ்ளோ போராட்டம், சண்டை இதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃபேமிலி வந்து ஒண்ணு சேர்ந்துட்டு ஹாப்பி எண்டிங்கோட முடிஞ்சிருக்கு. சீக்கிரமா வந்து உங்கள வேற ஒரு மூவில வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.